இப்போ அடுத்த மெயில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருது. மாப்பிள்ளை என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு மெயில் பண்ணியிருக்காரு. நம்ம ஜெனி ரொம்ப சைல்டிஷாகவே எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும், எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காரு, ஜெனிக்கிட்ட ஆன்சர் சொல்லலை. ஜெனிக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு பர்சன் பேசுகிறாங்க. அதாவது நான் காலேஜ் இன்டர்வியூ, ப்ரொஃபஸர் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் அதுக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஜெனிக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஜெனியும் நீங்கள் இந்தந்த ப்ராசஸில் இப்படி நீங்கள் கொஷின் கேட்பாங்க, இப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜெனியோட கல்லூரி பணியின் போது கல்லூரி வாகனம் இருக்கு இல்லையா, ஸோ வாகனத்தினுடைய ஓட்டுநர், பஸ் டிரைவர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜெனிக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுறதும் அழைச்சிட்டு வருவதும் ரொம்ப கவனமாக இருந்தார். ஒரு நல்ல நட்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அப்பா மகள் போன்ற உறவு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஜெனிக்கு. ஜெனியினுடைய ஜாப் கல்லூரியில், காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டே ரொம்ப ரெஸ்பெக்டாக மரியாதையாக இருக்கக்கூடிய அந்த பண்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ ஜெனி ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க காலேஜில். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஜி கோர்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ பிஜி கோர்சஸும் அடிஷ்னலாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ எம்சிஏ, எம்பிஏ அந்த மாதிரி பிஜி கோர்சஸ்க்கும் அவங்க ஃபுல்லாக அலகேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பிஸியாகவே ஆகிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காதுன்னு கூட சொல்லலாம். இந்த கல்லூரி பணியின் போது அவங்களுக்கு கிடைத்த முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்சி அப்படிங்கிற ஸ்டாஃபு. ஸோ இவங்க பஸ்ஸில் தான் ஜெனிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடுத்து அருள்மேரி, ராதிகா, இவங்கெல்லாம் காலேஜ் கலீக்ஸ். இவங்கெல்லாம் ஜெனிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மரியாதைக்குரிய நபர்கள் கல்லூரியின் போது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜெனியோட லைஃப்பில் ரொம்ப மரியாதைக்குரிய நபர், ரொம்ப ஜாலியான ஒரு மனிதர் கல்லூரி பணியின் போது இருந்தவங்க யார் அப்படின்னா இளங்கோவன் அப்படிங்கிற ஃபிசிக்கல் எஜுகேஷன் சார். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பிடி மாஸ்டர். ஸோ இவர்கிட்ட தான் ஜெனி ரொம்ப அதிகமாகவும் ஜாலியாகவும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறையா என்கரேஜ் பண்ணுற விஷயத்தில், ஜெனியை மோட்டிவேட் பண்ணுறதுல, இந்த விஷயத்துலலாம் இந்த பிடி இளங்கோவன் சார் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு நல்ல மரியாதைக்குரிய நபர், மிகுந்த பண்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரால் காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாகவே இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஸ்டாஃபுக்கும் சரி. கல்லூரியில் கிளீனர்ஸ், அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுற நபர்கள் இருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான நபர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய முருகன் அப்படிங்கிற அந்த மனிதர் ஜெனிக்கு ஒரு நல்ல மரியாதைக்குரிய நபர். அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த கிளீனர்ஸ், ஸ்வீப்பர்ஸ், சர்வன்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு மரியாதைக்குரிய நபர்கள். ஸோ எப்போ ஜெனியை பார்த்தாலும் அவங்க விஷ் பண்ணுறது அவங்களுடைய வழக்கம். ஸோ ஜெனியும் தன்கிட்ட இருக்கிற ஃபுட் சம்டைம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, பண விஷயம் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுவும் செய்ய ரெடியாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் கல்லூரியில் ஒரு மரியாதைக்குரிய நபர்கள் ஜெனிக்கு அப்படின்னு சொல்லலாம். கல்லூரி அலுவலக ஊழியர்கள், காலேஜ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், ஸோ இவங்களும் ஜெனிக்கு மரியாதைக்குரிய நபர்களாக தான் இருந்தார்கள். ஸோ இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இருந்தது. ஸோ அவரும் மிகுந்த மரியாதைக்குரிய நபர் அப்படின்னு சொல்லலாம் ஜெனியோட ஜாப் லைஃப்பில். இந்த கல்லூரி ஜாப் லைஃப், ஸோ இந்த காலேஜ் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தது யார் அப்படின்னா கல்லூரியினுடைய முதல்வர், காலேஜ் பிரின்ஸ்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரின்ஸ்பால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் பெயர் தெய்வீக சுந்தரம். ஸோ அவருடைய சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் அதிகமாகவே ஜெனிக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனி அவருடைய பீரியடில் தான் அங்கே கல்லூரியில் சேர்ந்து பணியாற்றினார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கல்லூரி முதல்வரனுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஜெனிக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்தது. அடுத்த முக்கியமான ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது யாரால் அப்படின்னா கல்லூரியினுடைய பொறுப்பாளர்கள், அதாவது தாளாளர்கள், கல்லூரி நிறுவனத்தினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கல்லூரியினுடைய சேர்மன், அவர்களுடைய வைஸ் சேர்மன், அதாவது இருவருமே கணவன் மனைவி இருவருமே கல்லூரியை நிர்வகித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் ஜெனிக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு மரியாதைக்குரிய நபர்களாகவும் மரியாதையும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஜெனி பணியாற்றுகின்ற காலத்தில். ஜெனி எப்போல்லாம் கிளாஸ் எடுக்க வராங்களோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராண்டால நின்று
மேடத்தை, அதாவது ஜெனி மேடத்தை சைட் அடிக்கிறது அவங்களுடைய வழக்கம். ஸோ ஜெனி இதை புன்னகையோடையே ஸ்மைல் பண்ணிவிட்டு கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ரசிப்பதற்குரிய ஒரு செயல் கல்லூரியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெனி இப்போ காலேஜ் கேன்டீன் இருக்கும். ஸோ அங்கே போய் தன்னோட கலீக்ஸோட ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறாங்க. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக் சைடு ஒரு பர்சன் நிற்கிறாரு. ஸோ பிங்க் ஷர்ட்டில் நிற்கிறாரு. ஜெனிக்கு யாருன்னே தெரியல. ஜஸ்ட் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, யார் இந்த பையன் ஒரு ஹீரோ லுக்கில் இருக்காரே அப்படின்னு பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. அந்த பையனும் ஜெனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெனிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இன்டர்வியூக்கு ஃபோன் பண்ணேன் இல்லையா, அந்த பர்சன் தான், நான் செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ நான் பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜெனிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஜெனிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, நம்மக்கிட்ட பேசின அந்த பையன் தான் இங்கே கேன்டீனில் நிற்கிறதோ அப்படின்னு. உடனே கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஜெனி வந்து பாய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. பிகாஸ் 2 பேரும் ஒர்க் பண்ணக்கூடிய காலேஜ் கேம்பஸ் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் பட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜெனியோட ஃப்ரீடம் ஜாப் லைஃப்பில் கிடச்சது தன்னோட ஹெச்ஓடிஸ், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் முக்கியமானவர்கள் நாகரத்னம் மற்றும் வள்ளி. ஸோ இவங்க தான் ஜெனியை வந்து இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணது. ஸோ இவங்களுடைய சப்போர்ட்டும் கல்லூரி பணியின் போது இருந்தது ஜெனிக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் மரியாதைக்குரிய நபர்கள் தான் ஜெனிக்கு கல்லூரியில்.